என் மனநிலை தெரிந்து எனக்கு இன்பத்தை வாரி வழங்குவாள் என் மனைவி சுபா. அதே மாதிரி என்னிடம் வந்து அடிக்கடி சில அறிகுறிகளை காண்பிப்பால் எனக்கு புரிந்துவிடும். ஆக அம்மணிக்கு இன்றைக்கு தேவை என்று நான் சீக்கிரமே ரெடியாகி விடுவேன். இந்த 2 வருட காலத்தில் எங்களுக்குள் சம்பந்தமாக எந்த பிரச்சனையும் வந்தது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் வேறு எவளையும் திரும்பி பார்க்கும் ஐடியா கூட எனக்கு வந்தது இல்லை. அட போப்பா, இதுதான் கதையா என்று சலித்து கொள்ளாதீர்கள். உண்மையில் கதை என் மாமியார் சச்சு என்கிற சரஸ்வதி பற்றியதுதான். நான் சொல்லுவது உங்களுக்கு போர் அடித்தால் மாமியார் சச்சுவே உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறார், கேளுங்கள். நான் சச்சு ஸ்கூலுக்கு போய்கொண்டிருக்கும் போதே எனக்கு கல்யாணம் பண்ணி வைத்து விட்டார்கள். ஒரே வருடத்தில் என் மகள் சுபா பிறந்து விட்டாள். ஆனால் எதிர்பாராமல் ஒரு விபத்தில் என் கணவர் இறந்து விட்டார். என்னால் என்னுடைய ஆசைகளை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் பால்காரன், சமையல்காரன், எலக்ட்ரீசியன், ஏன் ஒரு சலூன் கடைக்காரனை கூட விடவில்லை. அவ்வளவு ஆசை. சலூன் கடைக்காரனை எப்படி செட்டப் செய்தேன் என்று சொல்கிறேன், கேளுங்கள். என் கணவன் இறந்த பிறகு பாய் கட்டிங் செய்து கொண்டேன். ஹேர் கட்டிங் செய்வதற்காக ஒரு சலூனுக்கு போனேன். அப்போது எனக்கு வயது 20. முடிவெட்டி விடும் இளைஞன், வாட்டச்சாட்டமாக நல்ல உயரத்தோடு சுருள் சுருளான முடி மற்றும் சிவந்த நிறம் என்று கண்ணுக்கு லட்சணமாக தெரிந்தான். அடிக்கடி அவனிடத்தில் இப்படி செய், அந்த இடத்தில் அப்படி செய் என்று சொல்லிக் கொண்டே இருந்தேன். திடீரென ஷேவிங் செய்வதற்கு பயமாக இருக்கிறது, உன்னால் செய்து விட முடியுமா என்று கேட்டேன். என்ன மாமி இப்படி சொல்கிறீர்கள் என்றான். அடே கிறுக்கு பயலே, என்னை பார்த்தால் நோக்கு மாமியாட்டம் தெரியறதாடா? நேக்கு வயசு 20 தாண்டா என்றேன். அவன் சிரித்து கொண்டே, ஓகே சிஸ்டர், எப்ப வரட்டும் சொல்லுங்கள் என்றான். இப்போ 8 மணி, நீ 9 மணிக்கு ஆத்துக்கு வாயேன் என்றேன். சரியாக 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தான். அவன் பெயர் முத்து. சிஸ்டர், கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கொடுங்களேன் என்றான். எந்த தண்ணிடா நோக்கு வேணும் என்று கேட்டுக்கொண்டே வந்த என்னை பார்த்ததும் திகைத்து நின்றான். அவ்வளவுதான். அவன் அப்போது முத்து, அம்மா ஐ லவ் யூ டி சச்சு குட்டி, ஐ லவ் யூ டி என் ஸ்வீட் டார்லிங் என்றன். அதிலிருந்து முத்துவின் நண்பர்கள் ஒவ்வொருவராக அறிமுகமாகி என் பசிக்கு தீனி போட்டு வந்தார்கள். வருடங்கள் ஓடினாலும் நான் மகிழ்வதை மட்டும் நான் நிறுத்தவே இல்லை. என் மகள் சுபா +1 படிக்கும்போது டேவிட் என்ற சீனியர் மாணவனை காதலித்தாள். அவன் அவளை பார்ப்பதற்காக அடிக்கடி என் வீட்டுக்கு வந்தான். அவன் 20 வயதிலேயே சுமார் 25 வயது இளைஞனை போன்று இருந்தான். அவனுடைய அழகு என்னை மிகவும் கவர்ந்தது. அவனை எப்படியாவது மடக்கி விட வேண்டும் என்று எனக்குள் தோணியது. ஒரு நாள் சுபா தன் தோழி ஒருத்தியின் திருமணத்திற்கு வெளியூர் சென்று விட்டாள். அவன் அவளை தேடி வருவான் என்று எனக்கு தெரியும். சுபா வீட்டில் இல்லை என தெரியாத டேவிட் வீட்டுக்கு வந்தான். அவன் வருவதற்குள் அவன் கண்ணில் படும்படி படங்கள் நிறைந்த ஒரு புக்கை வைத்தேன். மேலும் வீடியோ பிளேயரில் ஒரு வீடியோ ட்விடி போட்டு வைத்திருந்தேன். அதோடு நிற்காமல் அவன் வந்ததும் மாத்திரை கலந்த காபியை குடிக்க கொடுத்தேன். உட்காருங்க தம்பி, நான் குளித்துவிட்டு வந்து விடுகிறேன். கொஞ்ச நேரம் புக்ஸ் ஏதாவது படியுங்கள். இல்லாவிட்டால் ட்விடியில் படம் ஏதாவது பார்த்து கொண்டிருங்கள் என்று சொல்லி கண்ணடித்தேன். நான் அப்போதுதான் பார்ப்பவள் போல, ஐயோ இது என்ன மாப்பிள்ளை இப்படி பண்ணுறீங்க, இதெல்லாம் தப்புங்க என்றேன். அவன், ஆஹாஹா, ஒன்னும் தெரியாத பாப்பா போடுவாளாம் டபுள் தாழ்பா, அப்புறம் எதுக்குடி புக் வைக்கிறே, ட்விடி பிளேயரில் வீடியோ போட்டு இருக்கே, கண்ணடித்து ஜாடை காட்டி எனக்கு சிக்னல் கொடுத்தியேடி, சும்மா நடிக்காதடி என்று சொல்லிக் கொண்டே விளையாடினான். பழம் நழுவி பாலில் விழுந்தது, அதன் நழுவி வாயில் விழுந்தது என்று சொல்வது போல நான் எதிர்பார்த்த வேலை மிகச் சுலபமாக நடக்க ஆரம்பித்தது. அவனிடம், டேய் திருட்டு பயலே, உன்னை பார்த்ததிலிருந்து உன் மேல் எனக்கு ஒரு கிரேஸ் இருந்ததடா,
அவன் அதற்கு, எனக்கு மட்டும் என்னவாம்? உன் கண்களில் தெரியும் ஆர்வத்தை பார்த்து நீ சீக்கிரம் எனக்கு கிடைப்பாய் என்று நம்பினேன். அது மட்டுமா? கன்றோடு சேர்ந்து பசுவும் கிடைத்தால் கொள்ளை அதிர்ஷ்டம் தான் என்று சொல்லிக் கொண்டேன். அப்படின்னா சுபாவையும் போட்டு தள்ளிட்டியாடா திருட்டு ராஸ்கல் என்றேன். அவன் அதற்கு, ஆஹா, அதெல்லாம் ஒரு தடவை அல்ல. ஆனால் அவளை விட நீதாண்டி தேவதை மாதிரி இருக்கிற. இடையிடையே சூப்பரான ஜோக்குகளை சொல்லி வலியை மறந்து என்னை வாய்விட்டு பலமாக சிரிக்க வைத்தான். அப்படி விடாமல் சிரித்ததாலும் என் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அதற்கு பிறகு கொஞ்சம் பாதாம், பிஸ்தா, முந்திரி என்ற காரச்சாரமான நட்ஸ் வகைகளையும் விஸ்கி மற்றும் பிராந்தி கலந்த ஒரு காக்டெயிலை குடித்தும் ஒரு பிரேக் எடுத்துவிட்டு ஆட்டத்தை தொடர்ந்தோம். இதில் வேடிக்கை என்னவென்றால் 2 பேருக்குமே போதும் என்று தோன்றவில்லை. இப்படி 2 நாட்கள் சலிக்காமல் மகிழ்ந்தது என் வாழ்நாளில் மறக்க முடியாது. கதை இத்தோடு முடியவில்லை. டேவிட்டும் சுபாவும் திருமணம் செய்து கொண்ட பிறகும் எங்கள் திருவிளையாடல் தொடர்ந்தது.